திருவண்ணாமலை கிரிவலம் பாதையில் நள்ளிரவு. விளக்கு இல்லை, நிலா இல்லை, சத்தம் கூட இல்லை. ஒரு இளைஞன் தனியா நடந்தான். ஒவ்வொரு அடியும் மனசுக்குள்ள ஒரு பயம். அப்போ தோள் மேல யாரோ மெதுவா கை வச்ச மாதிரி இருந்தது. உடம்பு முழுக்க ஒரே சிலிர்ப்பு. அவன் நின்னான். மூச்சு கூட விட்டுட முடியல. அப்போ பின்னால் இருந்து ஒரு குரல், நான் இருக்கேன். அந்த குரல் காதுக்குள் இல்ல, உள்ளுக்குள். அவன் திரும்பினான். ஒரு வயசான மனிதன். உடம்பு முழுக்க விபூதி, கண்களில் பார்த்தாலே அழவைக்கும் அன்பு. அவர் சொன்னார், இந்த நேரத்துல இங்க தனியா நடக்கக்கூடாது. தூரத்துல ஒரு தீபம் மெதுவா எரியற மாதிரி இருக்கு. அங்க போ. இளைஞன் தடுமாறி கேட்டான், அப்பா நீங்க? ஒரு சின்ன சிரிப்பு. அடுத்த நொடி யாரும் இல்ல. காலையில் அவன் நின்ன இடம் அருணாச்சலேஸ்வரர் சன்னதி, நெற்றிலே விபூதி. பூசாரி சொன்னார், நேத்து நள்ளிரவு இந்த வழியா யாருமே வரல. அவன் ஒண்ணுமே பேசல. உடம்பு முழுக்க இன்னும் சிலிர்ப்பு. திருவண்ணாமலையில பக்தர்கள் எப்போதும் சொல்வாங்க, சிவன் அப்பா கூப்பிட மாட்டார், தோள் மேல கை வச்சு வழிகாட்டுவார்.